கார்த்திக் தீபா சரியில்லை, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரி ரேவதியை திட்டுறாங்க. அப்போ அந்த கேள்வி சொல்கிறதையெல்லாம் நீ சரின்னு சொல்ல வரியான்னு கேட்குறேன். அம்மா, ஒருவேளை மகேஷ்கே எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காமல் கல்யாணம் முடிவு பண்ணாமல் இருந்திருந்தா பாட்டி கேட்டுக்கிட்ட மாதிரியே அவங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காதடி. ஏதோ என் பொண்ணாச்சேன்னு உன்னைய பேச விட்டா ஏன் முன்னாடியே இவ்வளவு தைரியமா நீ பேசுவியா? அந்த கிழவியோட பேரை என்னைக்குமே இந்த வீட்டுக்கு மருமகனா வர முடியாது. கல்யாணமே பண்ணிக்கலினாலும் பரவாயில்ல, அவங்கள என் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னடானா சொந்தம் கொண்டாட நினைக்கிறியா? மயிலும் ராஜாவும் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படியும் ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்துரும்னு சந்தோஷமா இருந்தேன். அத்தை இன்னும் இப்படி பேசுறாங்கன்னு சொல்றாங்க மயிலு. மாப்பிள்ள, சாமுண்டீஸ்வரி என்னதான் சொன்னாலும் சரி, ஆனா கார்த்தி ரேவதியோட கல்யாணத்தை யார் நினைச்சாலும் நிறுத்த முடியாதுன்னு உறுதியா சொல்றாங்க ராஜா. ஏ ரேவதி, என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மாவையே எடுத்து பேசிட்டு இருக்க. அந்த பாட்டியோட பேரன் கருப்பா சிவப்பா நெட்டியா குட்டியா படிச்சவனா படிக்காதவனா எதுவுமே தெரியாது உனக்கு. அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியான்னு கேக்குறாங்க ரோஹிணி. அக்கா, நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல. மகேஷோட ஒருவேளை நிச்சயதார்த்தம் நடக்காம இருந்திருந்தா சொன்ன மாதிரி நடக்கும்னு சொன்னேங்கிறாங்க ரேவதி. அவன் எப்படி இருப்பானே தெரியாம அவனை பத்தி என்ன பேச்சுன்னு பேசிக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ராஜ சேதுபதி குடும்பத்துல இருந்து யாரும் இங்க வரக்கூடாது. முக்கியமா அவன் பேர் இங்க வரக்கூடாது. இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அங்க இருந்து யாரும் வராம நீ தான் பாத்துக்கணும். கார்த்திகும் சரிங்க மேடம்ங்கிறாங்க. இந்த பக்கமா மயிலும் ராஜாவும் பேசிக்கிறாங்க. அத்தையை நினைச்சா காமெடியா இருக்கு. திருடன் கையிலேயே சாவியை கொடுப்பாங்களே, அந்த கதையா இல்ல அத்தை பேசுறது. நம்ம ராஜா தான் அந்த வீட்டு பேரன்னு தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்களேங்கிறாங்க. சரி, அவ சொன்னா சொல்லிட்டு போறோமாப்ல, நாம நினைச்சதை நடத்தாம விடக்கூடாதுங்கிறாங்க ராஜா. ஆமாமாமா, டேய் ராஜா, அந்த பையன் இங்க வராம பாத்துக்கோடா அப்படின்னு கேலிங் கிண்டலுமா தமாசா பேசிட்டு போறாங்க மயிலு. சுவாதி ரேவதி கிட்ட போய், அக்கா நீ பாட்டியை பாட்டிக்கா, நீ பார்க்க போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்லக்கா. ஆமா சுவாதி, நம்ம பாட்டி ரொம்ப நல்லவங்க. அவங்க பேச்சிலேயே உண்மை தெரிஞ்சது. நம்ம அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தாத்தா பாட்டியோட பாசத்தை கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. கவலைப்படாதக்கா, நம்ம தாத்தா பாட்டி யாருன்னு தெரிஞ்சு போச்சல்ல. இனிமே நம்ம அடிக்கடி போய் தாத்தாவை பாட்டியும் பார்த்துட்டு வருவோம். நல்ல விஷயத்துக்காக அம்மாவை எதுக்குறதுல தப்பு இல்லக்கான்னு சொல்றாங்க சுவாதி. மல்லிகா டாக்டர் அம்மாவுக்கு இன்னொரு டாக்டர் அம்மா கட்டு பிரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்ன டாக்டர் திடீர்னு வந்திருக்கீங்கிறாங்க. இன்னும் 2 நாளில் நான் துபாய் போயாகணும், அதனால கட்டு பிரிச்சுட்டு விட்டுட்டு போலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடியே கட்டு பிரிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துடாதுங்கிறாங்க. என்ன நீங்க, உங்களுக்கு தெரியாதா? சாதாரண பேஷண்ட் மாதிரி நீங்களும் கேட்குறீங்களே. பயப்படாதீங்க, உங்க கண் பார்வைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டு பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு பிரிச்சு கண்ணை திறக்க சொல்றாங்க. டாக்டரா உங்களுக்கே எல்லாம் தெரியும், இருந்தாலும் சொல்றேன், லேசா கண்ணு கூசும், அதுக்கப்புறம் கண் பார்வை நல்லா தெரியும் மேடம், கண்ணை திறந்து பாருங்கிறாங்க. எதிரில் இருக்கிற பொருளை பாருங்கிறாங்க. கலக்கலா தெரியுதுங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தெளிவா தெரியும், சுத்தி பாருங்கிறாங்க. எதிரில் இருக்கிற பொருள் நல்லா தெளிவா தெரியுதுன்னு சொல்றாங்க மல்லிகா டாக்டர். சரி, அந்த பக்கமா சைட்ல பாருங்களேன், காலண்டர் இருக்குது, அதுல 2வது வரிய படிங்க பார்க்கலாங்கிறாங்க டாக்டர். காலண்டர் இருக்கிற காயத்துல இருக்கிறத அப்படியே படிச்சு காட்டுறாங்க. அடடே, உங்க கண் பார்வை ரொம்ப நல்லா தெரியுது. இன்னும் 2 நாளைக்கு அழுத்தம் திருத்தமா நீங்க பார்க்க வேண்டாம், லேசா பாருங்க, அழுத்தம் திருத்தமா படிக்காதீங்க, பார்க்காதீங்க. சரி, அதுக்கப்புறமா நீங்க எப்பவும் போல இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. மல்லிகா டாக்டர் அந்த அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. நம்ம எல்லாம் ஒரே பொசிஷன்ல இருக்கோம், நமக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம். சரி, நீங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. மல்லிகா டாக்டர் உடனே ராணியை வர சொல்றாங்க. ராணி, எனக்கு கண் பார்வை வந்துருச்சு, கட்டு பிரிச்சுட்டாங்க, நான் உடனே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன், நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றாங்க மல்லிகா டாக்டர் கார் எடுத்துக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த பக்கமா கோயில்ல மகேஷ் மாயா 2 பேரும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு நேரமே காலமே வந்துடணுங்கிறாங்க. சரி, பொண்ணு யாரு நம்ம மகேஷ்க்குன்னு கேக்குறாங்க. அதுவா, சாமுண்டீஸ்வரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பொண்ணுதான் ரேவதிங்கிறாங்க. அவங்க பொண்ணா? டே அப்பா, பிடிச்சாலும் பிடிச்ச பெரிய புளியங்கம்பா தான் பிடிச்சிருக்கேன் மாயா, கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லி பத்திரிக்கை வாங்கிட்டு போறாங்க. ஒருத்தருக்கும் கோயிலேயே வச்சு பத்திரிக்கை கொடுக்குறாங்க மாயா. இதை மல்லிகா டாக்டர் பாத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நம்ம கிளினிக் வருவாங்க, அபார்ஷன் பண்ணிக்குவாங்க. இவங்க கல்யாணம் வச்சிருக்காங்களா? கல்யாணம் யாருக்கு? டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம போய் சாமி கும்பிட போலான்னு போறாங்க. பத்திரிக்கை வாங்கினா அந்த 2 லேடியும் பேசிக்கிறாங்க. அடே அப்பா, இவங்களுக்கு அடிச்சிருக்கு பாரு அதிர்ஷ்டம். சாமுண்டீஸ்வரி பொண்ணையே இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளே குழந்தனுக்கு. சாமுண்டீஸ்வரிக்கு 4 பொண்ணுங்க, 4 பேத்துக்கும் சொத்தை பிரிப்பாங்க. இவனுக்கு ஒரு பங்கு வரும் பாரு, இவனுக்கு அடிச்சிருக்கு பாரு லக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த அம்மா சொத்துல இவனு தான் வாழ்ந்துட்டு போகட்டுமேனு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா டாக்டர் அம்மாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி தானே கல்யாணம் வச்சிருக்கா, வேலை மாப்பிள்ள இந்த மகேஷத்தா இருக்குமோ? உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டர் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா மகேஷ் ரேவதி 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிக்கிற போஸ்டர் பாக்குறாங்க. நம்ம ரேவதிக்கு இந்த மகேஷ் தான் மாப்பிள்ளை. அச்சா, நிச்சயதார்த்தம் ஆகும்போது நான் மட்டும் வந்திருந்தேன்னா நிச்சயமா இந்த நிச்சயம் நடத்த விட்டு இருக்க மாட்டேன். இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. சீக்கிரமா சாமுண்டீஸ்வரி வர சொல்லி மகேஷ் மாயாவை பத்தின விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான், கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதான் நினைக்கிறாங்க மல்லிகா. உடனே சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்ணி, நீ உடனே கோயிலுக்கு வரணுங்கிறாங்க. என்னது, கோயிலுக்கு வர்றதாமா? உனக்கு கண்ணு கட்டு அவுத்துட்டாங்களா? கண் பார்வை நல்லா இருக்காங்கிறாங்க. எனக்கு கண் பார்வை எல்லாம் நல்லா தெரியுது, நீ சீக்கிரமா வாங்குறாங்க.
மல்லிகா. கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசியே ஆகணுங்கிறாங்க. சரி நான் எங்க வரட்டும்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. நம்ம 2 பேரும் அடிக்கடி சந்திப்போம்ல அந்த கோயிலுக்கு வாங்குறாங்க. இதோ இப்போ வரேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா எதுக்காக இப்போ இவ்வளோ அவசரமா வர சொல்றீங்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசி ஆகணும். நீ வரும்போது தனியா வாங்குறாங்க. என்னது நீ பேசுற விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கும் போல இருக்கே. தனியா தான் வரணுமாங்கிறாங்க. ஆமா நீ தனியா தான் வரணும். யாரையும் கூட்டிட்டு வந்துடாதீங்கிறாங்க. சரி இப்பவே வந்துடுறேன்னு சாமுண்டீஸ்வரி வேகமா வராங்க. மல்லிகா கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும் மல்லிகா உன்னை இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா கண் பார்வை கிடைச்சதும் சாமிக்கு நன்றி சொல்ல வந்தியான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமா உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேல அவ யாரு அவன் பேர் என்ன இந்த ஊரு என்னன்னு எல்லா டீட்டெயில் எனக்கு சொல்லுன்னு கேட்குறாங்க மல்லிகா. இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுற அதான் கல்யாணமே நிச்சயமாயிடுச்சுங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லணும்னு சொன்னதும் டீட்டெயிலா விலாவரியா சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட பேரு மகேஷ். அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் இறந்துட்டாரு. அவங்க அண்ணி தான் இந்த கல்யாணத்தை பொறுப்பா எடுத்து நடத்துறாங்க. அவங்க அண்ணியோட பேரும் மாயா. மாப்பிள்ளை ரொம்ப பொறுப்பா இருக்காரு. வசதி இல்லைனாலும் பரவாயில்ல நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி ஊர்ல உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கலையா? போய் ஒரு அயோக்கியனா உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே தேர்ந்தெடுத்திருக்க. என்ன சொல்ற? அப்ப மாப்பிள்ளை மகேஷ் நல்லவர் இல்லையாங்கிறாங்க. அடியே அவ ஒன்னா நம்பர் ஃப்ராடு. அந்த மாயாவும் நல்லவ கிடையாது. ஒரே குட்டையில விழுந்த மட்டைக்கு தான். என்ன மல்லிகா சொல்ற? அப்போ ஒழுக்கம் கெட்டவங்களா 2 பேரும்? அவங்க 2 பேர்த்தையும் உனக்கு முன்னாடியே தெரியுமா மல்லிகான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த ஒழுக்கம் கெட்டவங்கள எனக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும். அது எப்படித்தான் என் வாயால சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க மல்லிகா. நீ சொல்றத பார்த்தா அவங்க 2 பேரும் ஏதோ பெருசா தப்பு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சொல்றேன் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவுல தப்பான உறவு இருக்கு சாமுண்டீஸ்வரிங்கிறாங்க மல்லிகா. கண்ணுக்கு பார்த்திருக்கியே மாப்பிள்ள அந்த மகேஷ் அன்னி கூடவே தப்பான உறவு வச்சிருக்கான்னு டாக்டர் அம்மா உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த மகேஷால அந்த மாயா நிறைய தடவை கர்ப்பமாயிருக்கா. ஏன் ஹாஸ்பிட்டல்லயே அவளுக்கு நிறைய தடவை நான் அபார்ஷன் பண்ணிருக்கேன். பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்து அன்னைக்கே நான் பார்த்திருந்தா எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். என் பொண்ணுக்கு கையில அடிபட்டதுனால தான் நான் சொல்ல முடியாம போயிட்டேன். அதுக்கப்புறம் என் கண்ணில் அடிபட்டதுனால என் பார்வையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். கோயிலுக்கு வந்து வெளியில இந்த பேனரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமுண்டீஸ்வரி. எல்லா விஷயத்திலையும் புத்திசாலித்தனமா இருக்கிற நீ மாப்பிள்ளை விஷயத்துல மட்டும் எப்படி கோட்டை விட்டுன்னு தான் எனக்கு தெரியல. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. போய் இந்த கடைஞ்செடுத்த அயோக்கியனியா மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்த மல்லிகா டாக்டர் அம்மா சொன்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே ஜிவ்வுன்னு கோவம் வந்துருச்சு. நேரா வீட்டுக்கு வராங்க. கையில துப்பாக்கி எடுக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு மிரண்டு போய் நிற்கிறாங்க. வரும்போதே கோவமா வந்தாங்க. வந்ததும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கோவமா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தான் போய் தடுக்கிறாங்க. அம்மா எங்க போறீங்க? எதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்குறாங்க. ரேவதி என்னை தடுக்காத. எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த மகேஷ் மாயா 2 பேர்த்தையும் கொன்னா தான் என் மனசு ஆறுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா அவங்க மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. அதை உன்கிட்ட என் வாயால சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. அதை சொல்றதுக்கு கூட நாக்கு கூசுதுங்கிறாங்க. அப்படி கூசுற அளவுக்கு என்னமா அவங்க 2 பேரும் அப்படி தப்பு பண்ணாங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. அந்த மாயா ஊருக்குள்ள எங்க 2 பேர்த்தையும் தப்பா பேசுறாங்கன்னு நம்ம கிட்ட சொன்னால அவங்களுக்குள்ள உண்மையிலுமே தப்பான உறவு இருக்கு. அது ஒன்றும் பொய் இல்லைங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. பார்த்தா என் ஃப்ரெண்டு மல்லிகாவை பார்த்துட்டு வரேன். அவ சொல்லித்தான் எனக்கு தெரியும். மல்லிகா கிட்ட போய்தான் மாயா அடிக்கடி அபார்ஷன் பண்ணியிருக்கா. அம்மா நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு இப்போ அதிர்ச்சியா இருக்குங்கிறாங்க ரேவதி. ஆமா அந்த ஒழுக்கம் கெட்டவனை உனக்கு போய் அவனை கல்யாணம் பண்ண நினைச்சேனே அதை நினைக்கும் போது எம்எல்ஏ எனக்கு கோவமா வருதுங்கிறாங்க. கெட்ட குடும்பமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு துரோகம் பண்ண அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது ரேவதி. அவங்க 2 பேர்த்தையும் 2ல் 1 பார்த்துட்டு வரேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்கள எங்க கிட்ட விடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க மயிலு. இல்ல மாப்பிள்ள என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ண அவங்க 2 பேரும் உலகத்திலே இருக்கக்கூடாது. இப்பவே அவங்கள கொன்னு சூட் பண்ணிட்டு வரேன். ரேவதி மயிலு ராஜா இவங்க எல்லாருமே சாமுண்டீஸ்வரியை தடுக்கிறாங்க. ஈஸ்வரி நீ போக வேண்டாங்கிறாங்க ராஜா. எல்லாத்தையும் மீறி சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்தோட மாயா மகேஷ் வீட்டுக்கு திடீர்னு உள்ள வந்து நிக்கிறாங்க. பார்த்ததும் மிரண்டு போய் நிக்கிறாங்க மாயாவும் மகேஷும். மேடம் என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. 2 பேத்துக்கும் என்ன தைரியம் இருந்தா இந்த சாமுண்டீஸ்வரியே ஏமாத்திட்டு மேடம் என்ன சொல்றீங்க? உங்க முன்னாடி நிக்கவே நாங்க பயப்படுவோம். உங்களை போய் நாங்க ஏமாத்துவோமான்னு நடிக்கிறாங்க மாயா. சும்மா நடிக்காதங்கடி. நீங்க 2 பேர் எவ்வளவு கேவலமானவங்கன்னு எனக்கு இப்பதான் விஷயமே தெரியும். எங்களை பத்தி யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு தான் நீங்களும் வந்திருக்கீங்க மேடம். அப்படியெல்லாம் நம்பாதீங்கிறாங்க மாயா. மறுபடியும் என்கிட்ட நடிக்காதீங்க. நீங்க 2 பேரும் யாரு? உங்களுக்குள்ள என்ன உறவுன்னு மல்லிகா டாக்டர் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மாயா அப்படியே கண்ணாமலி பிதுங்க அப்படியே திரண்டு போய் நிக்கிறாங்க. என்கிட்ட இனிமே நீங்க 2 பேரும் எதையும் மறைக்க முடியாதுன்னு சாமுண்டீஸ்வரி கையில துப்பாக்கியோட கேட்கும்போது இந்த பக்கமா மகேஷ் மாயா 2 பேருமே மிரண்டு பயந்து நிக்கிறாங்க. மாயா மகேஷ் 2 பேருமே அலறிக்கிட்டு நிக்கிறாங்க. அங்க சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியால சூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கார்த்தி வந்து இதை தடுத்து நிறுத்தி சாமுண்டீஸ்வரியை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.